ஃப்ரெண்ட்ஸ், நாம் எல்லாருமே இன்னைக்கு நடைமுறையில் சந்திக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தை பற்றி தான் நாம் இன்னைக்கு பேச போகிறோம். அதாவது ஒரு 50 ப்ளஸில் உள்ள அம்மாக்களுடைய புலம்பலின் கதை இது. அதாவது பார்த்தீங்கன்னா, இது ஒரு 50 வயசில் இருக்கக்கூடிய ஒரு 4 பேர் சேர்ந்தாங்கன்னா, நாமெல்லாம் அந்த காலத்தில் எப்படியெல்லாம் இருந்தோம், எந்த வேலையெல்லாம் எவ்வளோ சுறுசுறுப்பாக செய்வோம், எப்படியெல்லாம் செஞ்சோம். ஒரு தண்ணி குடத்தை ஈஸியாக தூக்கி வச்சுட்டு போயிட்டே இருப்போம். சமையலை அரை மணி நேரத்தில் முடிச்சிடுவோம். துணி எல்லாம் காய வச்சு மடித்து எவ்வளோ அழகாக அடுக்கி வைக்கும். இப்போ என் பொண்ணும் இதை மாதிரி மருமகளோ இதை மாதிரிலாம் செய்கிறதே இல்லையே அப்படின்னு புலம்புறதை நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம் இல்லைங்களா? அந்த புலம்பல் இல்லாத குடும்பமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். உண்மைதானங்க. அது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா இப்போ நடைமுறையில் குழந்தைகள்லாம் அப்படி தான் இருக்கிறாங்க. அதுக்கு யார் தான் காரணம் அப்படிங்கிறீங்க? நாம் தானே. நாம் அதை கொஞ்சம் யோசிக்கிறோமா? இல்லை தானே. நம்ம குழந்தைங்களை வளர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் குழந்தைங்களுக்கு என்னத்தை சொல்லி வளர்க்குறோன்னா, நீ எந்த வேலையும் செய்ய தேவையில்ல, படிச்சின்னா போதும், படித்து நல்ல பொசிஷனுக்கு வேலைக்கு போ, அதுதான் நீ எங்களுக்கு செய்கிற கடமை அப்படின்னு சொல்லி தான் நம்ம வளர்க்குறோம். அந்த சின்ன சின்ன வேலைகளை கூட குழந்தைங்களை நம்ம செய்ய விடுறதில்ல, செல்லோங்கிற பேரில். அதுங்க சாப்பிட்ட தட்டை கூட நாம் வாங்கி கழுவிடுறோம். குடித்த காப்பி அந்த கிளாஸை கூட நம்ம கழுவ விடுறதில்ல. கூட்டுமா பெருக்குமா, நம்ம அம்மா அப்பாக்கெல்லாம் நம்மளை கூட்டுங்க, தண்ணி பிடிச்சிட்டு வாங்க இப்படின்னு சின்ன சின்ன வேலைகளை பழக்கப்படுத்தினதை நாம் இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு செய்கிறோமா? இல்லை தானே. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அதை தான் உங்கள் குழந்தைங்கள் செய்கிறாங்க. அவங்க நல்லா படிக்கிறாங்க, நல்ல வேலைக்கும் போயிடுறாங்க. வேலைக்கு போனதை நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளுடைய கடமையை முடிக்கணும் அப்படின்ட்டு நாம் அவசரமாக அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடுறோம். ஆனால் நாம் எதிர்பார்க்குறது என்ன? நம்ம குழந்தைங்க வேலைக்கு போயிட்டாங்க, வீட்டு வேலைகளையும் பொறுப்பாக எடுத்துக்கிட்டு நம்மளை மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அப்படி தானே. அது எப்படிங்க சாத்தியமாகும்? அவங்களுக்கு மல்டிபர்பஸ் வேலை நம்ம சொல்லி கொடுத்துருக்குறோமா? இல்லையே. அவங்களுக்கு அந்த ஒர்க்கு பேர்டனே அதிகமாக இருக்கும். ஒரு புது இடத்துக்கு வேற போகிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்க வீட்டு வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு அங்கே ஒர்க் ப்ரெஷரையும் பொறுத்துக்கிட்டு அவங்களால எப்படி எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குறது அதுதான். நீங்கள் இங்கே வச்சுருக்கும் பொழுது அவங்கள செல்லமாக வச்சுருந்துட்டு போன இடத்துல ரெண்டையும் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம், நம்ம புலம்பி தீர்க்கிறோம் இல்லைங்களா? அப்போ நாம் கொஞ்சம் யோசிக்கணும். அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அவங்களுக்கும் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் பொழுது இந்த வீட்டு வேலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்குவாங்க. அதை மாதிரி ஸ்டேஜுக்கு அவங்க அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் காலம் வேணும் இல்லைங்களா? அதை நாம் ஏன் யோசிக்கிறது இல்லை? அதை புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சிங்களா, குழந்தைகளும் அவங்களும் அவங்க போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த வாழ்க்கைக்குள்ளே வந்து வாழ ஆரம்பிச்சிடுவாங்க. நாம் ப்ரெஷர் கொடுக்காம இருந்தோம்னா நாம் என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு ஒத்தாசையாக உதவிகள் செய்யலாம். சில உதவிகள் செஞ்சு கொடுக்கலாம். சில அன்பான அட்வைஸ் கொடுக்கலாம். அதே சமயத்தில் நீங்கள் ஆர்டர் போடுறதோ கண்டிக்கிறதோ தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஆஃபீஸில் போய் மேனேஜ் பண்ணி அவங்க ஒர்க் ப்ரெஷர்லேருந்து வரும் பொழுது இந்த வீட்டு வேலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக தானே இன்வால்வ் ஆவாங்க. அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கலாம் தானே. இது நடைமுறையில் நாம் ஏன் அதை யோசிக்கிறதில்ல? அப்படி இல்லைன்னா நீங்கள் குழந்தைங்களை ஆரம்பத்திலேருந்து எல்லாமே சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கணும் இல்லைங்களா? அப்போ தப்பை நம்ம மேலே வச்சுட்டு நம்ம குழந்தைகளை குறை சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. நான் சொல்கிறது உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உண்மைதானே? நன்றி.